பயணத்தை முடித்து வை. பிடித்தது போதும் ஐயா, என் மூச்சினை அடக்கி வை. அழுது அழுது என் கண்ணீராய பெருகுதப்பா. ஜீவிதத்தை உன்னிடமே ஒப்படைக்க வந்தேன் ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமிதம். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்னைக்கு இந்த காணொளியில் அடியேனுக்குள் எழுந்த ஆழ்ந்த வினாக்களும் அதற்கு அடியேன் உணர்ந்த பதில்களும், இதை பற்றின ஒரு வீடியோ இன்னைக்கு பார்க்குறோம். அடியேன் உலக வாழ்வியலில் வாழ்ந்து பின்பு இந்த ஆன்மீக பாதைக்கு மாறியிருக்கிறேன். ஏன் இந்த மாற்றம் முதல்ல ஏற்பட்டது? இந்த பாதையில் நான் பயணிப்பது சரியா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றத்தால் உலக வாழ்வியலின் பொழுது நான் அடைந்த உணர்வுகளுக்கும் இப்பொழுது நான் அடையும் உணர்வுகளுக்கும் என்ன வித்தியாசங்கள்? இது 3 கேள்விகளை பிரதானமாக வச்சு அடுத்தடுத்த கேள்விகள் உப கேள்விகள் நிறையா வந்துகிட்டே இருந்தது. அதை நாம் பார்த்துடலாம். இதற்கான கேள்விகளில் நான் ஏன் இந்த ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டதற்கு காரணம், வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நோக்கி நாம் எடுக்கும் ஒவ்வொரு பயணங்களும் அல்லது ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு நிலையான மகிழ்ச்சியை தரலை. அப்போது அந்த நிலையான மகிழ்ச்சி, எனக்கு இந்த துன்பம் என்ற நிலையே வேணாம், எனக்கு மகிழ்ச்சியான நிலை மட்டும்தான் வேணும். என்னை சார்ந்தவர்களுக்கும் அதே நிலை தான் இருக்கணும். அதற்கு நான் என்ன செய்யணும்? இதில் அந்த உலக வாழ்வியல் நிலையில் எனக்கு கிடைத்த பதில், பணம் நிறைய சம்பாதிச்சிட்டோம்னா நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தாரையும் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டு, அதற்கான தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கும் அதற்கான வேலைகளை செய்வதுமாக ஓடிக்கிட்டே இருந்தது. அல்லது தொழில்கள் செஞ்சு பார்த்தது, அல்லது வேலைகளுக்கு போய் உயர் அதிகாரியாக ஜாயின் பண்ணி நிறைய ஊதியம்லாம் பெற்று எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் அங்கேயும் அந்த ஒரு அமைதியான மனநிலையோ அல்லது ஒரு நிலையான மகிழ்ச்சி என்ற நிலையோ உள்ளூர ஏற்படலை. அதற்கு காரணம் அப்போ அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படலை. அப்போது எதுதான் நிலையான வாழ்க்கை, எதுதான் நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடியது என்ற தேடல் தொடர்ந்து இருந்தது. அப்போது தொடர்ந்து
பல தவறுகள் மகிழ்ச்சியை நோக்கியதை, இதனால் எனக்கு மகிழ்ச்சி கிடச்சிரும், அதனால மகிழ்ச்சி கிடச்சிரும், அப்படி இருந்துட்டால் மகிழ்ச்சி கிடச்சிரும், இப்படி இருந்துட்டால் மகிழ்ச்சி கிடச்சிரும், இதை விட்டு விலகி போயிட்டால் மகிழ்ச்சி கிடச்சிரும், இவங்களை விட்டு விலகி போயிட்டால் மகிழ்ச்சி, அவங்களோட நம்ம பேசினா மகிழ்ச்சி கிடச்சிரும், இவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மகிழ்ச்சி கிடைக்கும். இப்படி நிறைய விஷயங்களில் இந்த மகிழ்ச்சியை நோக்கிய பயணம் தொடர்ந்து போனாலும் அதில் அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி என்ற அனுபவம் ஏற்படவே இல்லை. அப்போது ரொம்ப மன அழுத்தம் ஏற்பட ஆரம்பித்தது. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்த மன அழுத்தத்தால் ஒரு மன அமைதியை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆன்மீக பாதை என்பது அதுவாக என்னை தேடி வந்தது. இது யார் மூலியமாகவோ அல்லது ஏதோ ஒரு செய்தியின் மூலியமாகவோ இப்படி தொடர்ந்து எனக்கு அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தது இந்த பிரபஞ்சம். அப்போது இதில் பயணித்து பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு நிலையில் தான் இந்த ஆரம்ப காலகட்டம் இருந்தது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது. அப்போது மனம் அழுத்தம் ஏற்பட்டால்தான் ஆன்மீக பாதைக்கு போக முடியுமா, அப்போ அது நிலையானதாக இருக்குமா அப்படின்னு ஒரு இடம் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுது ஆன்மீக பாதைக்கு என்ட்ரி ஒரு உள்ள நுழையிறதுக்கு ஒரு திறவுகோல் அந்த தவறான செயல்களாலோ அல்லது நாம் படும் துன்பங்களாலோ ஏற்படும் அனுபவங்களை தாண்டி கடந்து போகிறதுக்காக ஒரு நுழைவு வாயிலாக இந்த ஆன்மீகத்தை எடுத்துக்கலாம். ஆனால் அதிலேயே நம்ம நீடித்து நிற்க முடியாது. அந்த துன்பத்துக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், அதற்கு பதிலாக நான் இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் போக முடியுமே தவிர முழுமையாக நம்ம இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கூட பண்ண முடியாது. அப்போ எப்போ அந்த ஆன்மீகம் அப்படின்ற முழுமையான ஈடுபாடு அப்படின்றது எப்போ ஏற்படும்னா இந்த துன்பம் அப்படின்ற மனநிலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அமைதியாக ஆரம்பிக்கும். அமைதியானதுக்கப்புறம் இந்த அமைதி ஏன் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஏற்படும். அந்த எண்ணம் ஏற்படும் பொழுது நான் எதை நோக்கியும் நான் போகலை, எல்லாம் நான் தியாகம், எல்லாம் எனக்கு இது வேணாம், இது வேணாம், இதனால் எனக்கு துன்பம் வருது, இந்த செயல்கள்னால எனக்கு துன்பம் வருது, இந்த உறவுகள்னால எனக்கு துன்பம் வருது, இதை நான் நினைப்பதால் எனக்கு துன்பம் வருது, அதை நோக்கி என்னுடைய நடவடிக்கைகள் போகும் பொழுது எனக்கு துன்பம் வருது. இப்படி ஒவ்வொன்றா கடந்த காலங்களில் எதெல்லாம் உண்மை என்று, இதனால் இன்பம் என்று எதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நம்பினேனோ அதையெல்லாம் நான் ஒவ்வொன்றா இல்லை இதனால் வரல, இதனால் கிடைக்கல, இதனால் கிடைக்கல, ஏன் இதனால் இதெல்லாம் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது, இதனாலலாம் எனக்கு கிடைக்கல, அப்போ திரும்ப எதுக்கு அதுக்குள்ளே போகணும், கிடைக்காதது இல்லை, அதனால் இல்லை எனக்கு, அதனால் நான் எதிர்பார்க்கிற அந்த உள்ளூர அந்த பிளெஸ்னஸ், அந்த ஒரு உண்மையான மகிழ்ச்சி, அந்த ஆத்ம மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கலன்னும் பொழுது ஏன் அப்போ திரும்ப அதவே நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த உறவுகளால் ஏற்படலை, இந்த செயல்களால் எனக்கு ஏற்படலை, ஒரு வேலை பார்க்குறோம் அதனால் எனக்கு ஏற்படலை, பணத்தினால் எனக்கு ஏற்படலை, இப்படி ஒவ்வொன்றா எதெல்லாம் உண்மை என்று இந்த வாழ்க்கையில் நம்பி இதனால் எனக்கு இன்பம் கிடைக்கும் எதை நம்பி ஓட ஆரம்பித்தோமோ அதையெல்லாம் இல்லைன்னு தொடர்ந்து அதை ஒதுக்கிக்கிட்டே போகும் பொழுது இந்த துன்ப மனநிலையில் எனக்கு ஒரு
ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்க ஆரம்பிச்சது இல்லையா, அது மட்டும்தான் மிஞ்சி நின்றுச்சு. அப்போ இந்த மிஞ்சி நிற்கும் பொழுது அப்போ இதுதான் சத்தியமா, அப்போ இது சரியான வழியா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது நாம் தொடர்ந்து அதில் பயணிக்க வேண்டி வருது. சரி, இது இவ்வளவு நாள் மற்ற எல்லா வழிகளிலையும் நம்ம முயற்சி பண்ணிட்டோம். இந்த வழியில் நம்ம முயற்சி பண்ணும்பொழுது நமக்கு மகிழ்ச்சி என்பது அந்த அனுபவம் கிடைக்குதா அப்படின்னு தேடும் முயற்சியில் தான் ஆரம்பித்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த பயணத்தில் அப்போ அந்த துன்பத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலை மாறி இப்பொழுது நான் இந்த மன அமைதியோடு இருக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு எதுவும் வேணும், நான் இது செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் கிடையாது. எதுவும் எதிர்பார்ப்பு கூட யாரு கூடயும் பேசுவதோ அல்லது அவர்களுடன் உரையாடுவதோ இல்லை அவர்களிடம் எதிர்பார்ப்பதோ எதுவுமே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த நிலை மட்டும்தான் எனக்கு வேணும். அதற்கு இந்த கடவுள், இந்த பக்தி, இந்த ஆன்மீக பாதை இதில் நான் பயணிக்கும் பொழுது, இதில் தொடர்ந்து நான் கவனம் செலுத்தும் பொழுது இதற்கான அடுத்தடுத்த முன்னேற்ற நிலைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது இப்போ அந்த நிலையில் நம்ம போய்கிட்டு இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருந்த சமுதாயம், த சொசைட்டி, அப்பொழுது இருந்த சொசைட்டி இப்போ எங்கே போச்சு? அது அங்கேயே தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் ஏற்படலை. அப்புறம் எப்படி எனக்கு இந்த மாற்றம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய சூழ்நிலைகளும் நம்மளை பாதிக்கலை. எதுவுமே நாமளாக தேடி போய் நம்ம பாதிப்பை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்றத உணர்ந்தோம். ஏன்னா இப்போ அதே சமுதாயத்துக்குள்ளே அதே உலகம், அதே மனிதர்கள், அதே சமுதாயம், அதே மாதிரியான நடவடிக்கைகள் உள்ள மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இப்போ ஏன் அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படவில்லை? காரணம், நாம் இந்த உலகையும் இந்த மக்களையும் பார்க்கும் கண்ணோட்டம் மாறிடுச்சு. அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது மனம் அமைதியாக ஆரம்பிக்குது. இப்போ மனம் அமைதியாகும் பொழுது அதிலேயே நிற்கணும்னு போகும் பொழுது தான் நாம் அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி போக வேண்டியிருக்குது. இந்த ஆன்மீகத்தோட ஒரு பிரதானமான ஒரு அடிப்படை மனநிலை தகுதின்னு சொல்லக்கூடியது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எந்த பிரதிபலனும் பார்க்காமல் எனக்கு அந்த இறைநிலை ஒன்றே, அந்த ஆத்ம நிலை ஒன்றே என்னுடைய குறிக்கோள், அவ்வளோதான். அது கிடைக்கும் வரை நான் முயற்சிக்கிட்டே இருப்பேன். இதற்கு இடையில் நமக்கு துன்பங்கள் ஏற்படுமான கண்டிப்பாக ஏற்படாது. அதனால் நமக்கு அனுபவங்கள் மட்டுமே ஏற்படும். அனுபவங்களும் ஒரு செயல் செய்யும் பொழுது நான் இதை செஞ்சால் எனக்கு இது ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய ஒரு சிறு பாதை தான் இது. அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்போடு அந்த செயலை செய்யும் பொழுது உடனே நம்மளுடைய ஆத்ம நிலை நமக்கு உணர்த்தும், இந்த செயலை நீ எதிர்பார்த்து செய்கிற, அதனால் உனக்கு துன்பம் வரும் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் நமக்குள்ளேருந்து வெளியில் வரும். இது ஒரு அதிசயமான ஒரு நிலை. ஆனால் இதை நம்ம உணர முடியும். சத்தியமான வார்த்தை. இது கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். அப்படி உணரும் பொழுது அப்போது எதிர்பார்ப்போடு நம்ம அந்த செயலை செய்யக்கூடாது. அப்போ எதிர்பார்ப்பற்ற செயலுக்கு வந்துடணும். அப்படின்னும்போது அந்த செயல் செய்வதற்கு உண்டான மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அந்த செயலை செஞ்சாலும் அது வந்தாலும் ஓகே, வராட்டினாலும் ஓகே, நடந்தாலும் ஓகே, நடக்காட்டினாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலை ஏற்பட்டுரும். அப்போ அதனால் நமக்கு பாதிப்புகள் நமக்கு வராது. அப்போ தொடர்ந்து அந்த மனநிலையை மேலும் ஸ்திரமாக்குறதுக்கு நம்ம தொடர்ந்து அதற்கான
மனநிலையை ஏற்படுத்துவதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறோம். அதுதான் அந்த ஆன்மீக பாதையில் பயணிப்பது. அப்போது அதுக்கு நாம் தேர்ந்தெடுக்கும் வழி என்ன? பக்தி வழியில் போகிறோமா, இல்லை ஞான வழியில் போகிறோமா, இல்லை யோக பாதையில் போகிறோம்? நமக்கு அது எது நமக்கு அதனால் ஒரு மன நிறைவு ஏற்படுதோ அந்த பாதையில் போகலாம். இப்போ இதில் தொடர்ந்து பல விதமான அனுபவங்களை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். இதுக்குள்ளே நம்ம சுற்றி இருப்பவர்களை நாம் பார்க்கும் விதம் மாற ஆரம்பிக்கும். சக மனிதர்களை நாம் பார்க்கும் விதம், நாம் அவர்களிடம் உரையாடும் விதம், இது எல்லாமே மாறிடும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு இந்த அடியனுக்குள்ளே ஃபீல் பண்ண ஆரம்பித்தது என்னென்னா, இவ்வளவு தூரம் நாம் பேசணுமே, இந்த நிலை ஆரம்பிக்கும் பொழுது முழுக்க இந்த ஆன்மீகம் அப்படின்ற பாதையை நான் தேர்ந்தெடுக்கும் அந்த இடத்துல அடியன் யோசித்தது என்ன? நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்கு துன்பம் வேண்டாம். முற்றிலும் 100க்கு 100% சுயநலமான சிந்தனை தான் முதல்ல இதை படியெடுத்து வைக்கும். அந்த சுயநலமான சிந்தனை எவ்வளவு வலுவானதாக இருக்குதோ அவ்வளவு வலுவானதாக இது மாறும். அந்த 100%த்தில் நாம் எவ்வளவு அதற்கான சோதனைகள், எவ்வளவு தொடர்ந்து நம்மளுக்கு அது ஏமாற்றங்கள், சின்ன தவறுகளாக செஞ்சு அதை சரி பண்ணி தான் நாம் ஒரு மன அமைதிக்கான ஒரு சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுவரை நம்மளை அதை பிடிச்ச நிறுத்துறது அந்த 100% சுயநலம் என்கின்ற அந்த எண்ணம் தான். நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, நான் இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும், எனக்கு எதுவுமே வேணாம், நான் அமைதியாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற ஒரு ரொம்ப இதை உலக வாழ்வியலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு மோசமான மனநிலை, இதுன்னு அப்படி ஒரு பைத்தியக்காரமான சுயநலமான மனநிலை அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதுதான் உண்மை. அந்த நிலையில் எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு ஒரு சுயநலம் நமக்கு இருக்குதோ அந்தளவுக்கு வைராக்கியம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வைராகிய நிலையிலிருந்து தான் நாம் இந்த சரியான பாதை, இந்த ஆன்மீக நிலை, மன அமைதியான நிலை, மன மகிழ்ச்சியான நிலை அப்படின்ற நம்ம சரியான பாதை வர வரைக்கும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய சிறு தவறுகளுக்கும் அந்த வைராக்கியம்தான் நமக்கு துணை நிற்கும். அதுக்கப்புறமா எப்போ நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் நமது மனநிலையில் ஏற்பட ஆரம்பிச்சிருதோ அதுக்கப்புறம் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள், அதாவது இந்த ஐம்புலன்களுக்கான ஞானேந்திரியங்கள், அதனால் இந்த ஞானேந்திரியத்தை இயக்கக்கூடிய மனம், இவைகள் எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடும். இந்த ஆத்ம நிலை என்ன உணருதோ அதற்கான நிலைகளை மட்டும்தான் இந்த மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும். அதுக்கான சிந்தனைகள், அதற்கான செயல்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும்தான் இந்த உலகத்தில் தேட ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு தொடர்ந்து பயணிக்கும் பொழுது இந்த சரீரமோ, இந்த ஆத்மாவோ, இந்த மனமோ, இந்த சிந்தனைகளோ தனக்கானதாக இருக்காது. தன்னை போல் இருக்கும் மற்றவர்களுக்காக இந்த மொத்த மீதம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வாழ்நாள், இந்த ஆயுள் காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஆயுள் காலம், இந்த சரீரம் இருக்கக்கூடிய ஆயுள் காலம் முழுவதும் மற்றவர்களுக்காகவே ஒப்படைக்கப்பட்டுவிடும். அதுவே நடந்துடும். இதில் இங்கே அதுக்கப்புறம் அந்த தன்னலன்றதே அங்கே காணா போயிடும்.
அது மறைஞ்சு போயிடும். பொதுநலம் அப்படின்ற இடத்துக்கு மட்டும்தான் நிற்கும். பொதுநலம் அப்படின்னா தான் எதையும் தேடி போய் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவர்கள் வேணும் என்று கேட்டால் அதுக்காக செய்வோம், அவ்வளோதான். தான் போய் சொல்லவும் மாட்டாங்க, அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, இல்லையா, அவ்வளோதான். தனக்காக ஏதாவது செஞ்சுக்குவாங்களா? ஒன்றும் கிடையாது. தனக்கான ஏதாவது எனக்கு இப்படி ஒரு நிலைக்கு நான் போகணும், இங்கேருந்து இதிலேருந்து நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், எந்த ஒரு குறிக்கோளுமே இருக்காது. தனக்கான எந்த ஒரு சிறு செயல்பாடு கூட அதில் இருக்காது. இதுதான் ஆன்மீகத்தில் ஒரு சரியான பாதையில் செல்வதற்கான மனநிலை. இதைத்தான் நான் உணர்ந்தேன். இதை உணர்ந்ததுக்கப்புறம் அடியேன் இதுதான் சத்தியமானது, இதுதான் சரியான பாதை, இதை நோக்கி பயணத்திற்காக தான் இந்த ஜனனம் என்பது எனக்கு ஏற்பட்டது, இதுதான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை புரியக்கூடிய மனநிலை அந்த ஆத்ம நிலைக்கு எப்பொழுது தகுதி ஏற்படுகிறதோ, அந்த தகுதி நிலை ஏற்படும் பொழுது அது தானாக அதுவே அமைதியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இது நடப்பது என்பது கொஞ்சம் சிரமம்தான். ஆனால் இதை எந்த ஒரு மனநிலையில் இருந்தாலும் இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா தொடர்ந்து நம்மளுடைய ஆத்ம நிலையும் நம்மளுடைய மனநிலையும் இதை பற்றின சிந்தனைக்கே போக ஆரம்பிச்சிடும். அதற்காக உலக வாழ்வியல் இருக்கிறவங்க எல்லாருமே சந்நியாசத்துக்கு போயிடணுமா, அதுதான் சரியா அப்படின்னு அப்படி கிடையாது. அப்படி போகவும் முடியாது, அது நடக்கவும் நடக்காது. அது இயற்கைக்கு புறம்பானது சொல்லலாம், ஆனால் இயல்பில் அது நடக்காது. அதுதான் உண்மை. இதுக்கு அடுத்து நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு பகுதிக்குள்ளே நாம் என்ட்ரி ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ இத்துடன் இந்த நிலையை நான் இதுவரைக்கும் நான் உணர்ந்தது சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த காணொளிகளில் என்னுடைய சுய அனுபவங்களையும் எனக்குள் ஏற்பட்ட கேள்விகளையும் பற்றி பார்ப்போம். ஓம் சிவாய நமः. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம்,